வேலுமணி தரப்பிலிருந்து அணி மாறி இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பாலகிருஷ்ணா ரெட்டி தற்போது பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன, விரிவா சொல்லுங்க. சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கின்றனர். அங்கு சட்டப்பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். வேலுமணி தரப்பிலிருந்து அணி மாறி இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பாலகிருஷ்ணா ரெட்டி தற்போது பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். அங்கு OS மணியன் மற்றும் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகிய எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்து பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். வேலுமணி தரப்பிலிருந்து அணி மாறி இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்த பாலகிருஷ்ணா ரெட்டி பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு தற்போது இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்து பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கின்றனர். அங்கு பேரவை செயலாளருடன் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். வேலுமணி தரப்பிலிருந்து அணி மாறி இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் பாலகிருஷ்ணா ரெட்டி பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். OS மணியன், பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகிய எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். வேலுமணி தரப்பிலிருந்து அணி மாறி தற்போது இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் பாலகிருஷ்ணா ரெட்டி பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளரை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்திருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் OS மணியன் நேற்று வந்திருந்தார். நேற்று 5 எம்எல்ஏக்களை அழைத்து வந்து அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்கின்ற வகையிலே ஒரு கடிதத்தை வழங்கி சென்றிருந்தார்கள். அந்த வகையில் இன்று S வேலுமணி TB சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவான பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்திருந்தார். TB சண்முகம் தரப்பிலிருந்து அவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் சந்தித்து அந்த சந்திப்பு என்பது நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றது. இந்நிலையில ஒரு கடிதத்தோடு OS மணியன் மற்றும் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகிய அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை செயலாளரை சந்திப்பதற்காக தற்போது அவர்கள் அறையில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக சட்டப்பேரவை செயலாளரிடம் முன்கூட்டியே தாங்கள் வரப்போவதாக அவர்கள் தகவல் தெரிவித்ததாகவும் நிலையில காத்திருக்கிறார்கள். அவர் நாமக்கல் கலைஞர் மாநில இருக்கக்கூடிய அவர்கள் அதிகாரிகள் அறைக்கு செயலாளர் சென்றிருப்பதாகவும் அவர் வரும் வரைக்கும் தாங்கள் காத்திருக்க போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பினராக சட்டமன்ற குழு தலைவரை நியமிக்க வேண்டும், வரலாறு நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஒரு தரப்பினரும் S வேலுமணி TB சண்முகம் தரப்பில் ஒரு தரப்பில் தான் அவருடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்பது தாவேக்காவை எதிர்ப்பும் அல்ல, தாவேக்காவுடைய ஆதரவு இல்லை என்ற வகையில் இல்லாமல் ஒரு தரப்பினர் ஆதரவு நிலைப்பாடை வெளிப்படுத்தினர், மற்றொரு தரப்பினர் அவர்களான எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்தனர். இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி என்பது ஆட்சிக்கு அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு ஆதரவை கொடுத்திருந்தார்கள். ஆனால் தற்போது அதிமுக இரு பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் சிலர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கின்றனர். நேற்று 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருந்தனர். இன்று ஒரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்திருந்தனர். 4 எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேருமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள். TB சண்முகம் மற்றும் S வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 4 எம்எல்ஏக்களும் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.